பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த சிலுவை தியானத்திற்காக உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 26வது அதிகாரம் 40-41வது வசனங்கள். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த இடத்திலே நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் வந்து இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே பாடுபடும் முன்னாடி அந்த மக்களை, அதாவது அவருடைய சீஷர்களை 1 மணி நேரம் அவரோடு விழித்திருக்கும்படியாய் அழைக்கிறார். அவர் திருப்பி வந்து அவர்களை பார்க்கும்போது அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறதை பார்த்து திருப்பியும் அவர் அவர்களை 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று அவருடைய அந்த நெருக்கமான நேரத்திலே அவர் அவர்களை அழைப்பதை பார்க்கிறோம். மேலும் அவர்களை அழைத்து விட்டு 41வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவரோடு அவர் விழித்திருக்க கூடாதா என்று சொன்னாலும் நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் அவருடைய மிகவும் நெருக்கமான ஒரு பெரிய பாடு அவர் அனுபவிக்க போகிறார். அதற்கு முன்பாக ஒரு ஆயத்தமான ஜெபத்திலே அவரை பலப்படுத்துவதற்காக இந்த ஜெபத்தை அவர் செய்யும் போது மற்றவர்களையும் அவர் அந்த ஜெபத்திற்காக அழைக்கிறார். அவரோடு விழித்திருக்க அவர் அவர்களை பணிக்கிறார். ஆனால் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறதையும் அவர் பார்த்து மிகவும் ஒரு வேதனைக்குள்ளாக அவர் சென்றிருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மை தேவன் வந்து அவரோடு விழித்திருக்கும்படியாய் அழைக்கிறார். அன்றைக்கு அவருடைய கஷ்டமான, அதாவது அந்த சிலுவை பாடுக்கு முன்பாக அவர் இந்த கட்டளை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த உலகம் ஒரு நெருக்கமான அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கும் போது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கேட்கிற ஒரு காரியம், 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? அது எதற்காக என்றால் நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு. ஏனென்றால் இந்த உலகத்திலே இப்போது பாவம் பெருகி கொண்டு பலவிதமான நெருக்கமான நேரமாய் இருக்கிற நேரத்திலே நாம் அவரோடு விழித்திருந்தால் மட்டும்தான் பலவித சோதனைகளுக்கு நாம் தப்ப முடியும். அதாவது பிறரோடு பழகிற காரியங்களிலே கோபம், பொறாமை, எரிச்சல், தேவையில்லாத வாக்குவாதங்கள், இவைகளை விட்டு விலகி தேவனோடு நடப்பதற்கு 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று சொன்னார் அல்லவா? அதாவது நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, தேவையற்ற காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்வதற்காக தேவன் வந்து நாம் அவரோடு நடப்பதற்கு அவர் அழைக்கிறார். நாம் அவரோடு நடந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட உலக காரியங்களில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் தேவ பலத்திலே நாம் முன்னேற முடியும். மேலும் இந்த உலகத்துக்காகவும், அதாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்க, தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள, அன்றைக்கு தேவன் சிலுவைக்கு முன்பாக அந்த பாரத்தை சீஷர்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் 1 மணி நேரம் அவர்களை அழைத்தார். இன்றைக்கு இந்த உலகம் ஒரு நெருக்கடியான சூழலுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. நாமும் நம்மை சுற்றி நெருங்கி பல காரியங்கள் நிற்கலாம், பலவிதமான நெருக்கமான சோதனைகளிலே போய்கொண்டிருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு அந்த 1 மணி நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். அதனால்தான் தேவன் நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் பலவிதமான அதாவது நெருக்கங்கள், அழிவின் பாதையில், மக்கள் அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிற நேரங்கள், உலகத்தின் சூழலே மாறிக்கொண்டிருக்கிற நேரங்களிலே தேவனுக்காக 1 மணி நேரம் எடுத்து அவருடைய பாதத்திலிருந்து நம்மையும் காத்து கொள்வதற்கு, நம்மையிலும் சோதனையிலிருந்து தப்புவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நிச்சயமாக நாம் அதை செய்வோமானால் அதன் பலனை நிச்சயமாய் கண்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். இதற்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அன்றைக்கு நெருக்கமான அந்த நேரத்தில் கர்த்தாவே 1 மணி நேரம் உம்மோடு இருக்க அந்த சீஷர்களை பணித்தீர். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த உலகம் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது, அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே உலகத்தையும் எங்களையும் சோதனைக்குட்படாதபடிக்கு காத்துக்கொள்ள உம்முடைய பாதத்திலே நாங்கள் நேரத்தை செலவழித்து உம்மிடமிருந்து கிருபையும் பலனையும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராங்க. உம்முடைய முழு பலத்தையும் நாங்கள் வேண்டுகிறோம். எங்களோடு வாரும், இடைபடும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.